ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். அது கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோலாம் எடுத்துட்டோம், பட் அதை போஸ்ட் பண்ணது லேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அது பக்கரம் எடுத்துருக்கேன், அதாவது நம்ம கேன்வாஸ் எடுத்துருக்கேன். கேன்வாஸ் எடுத்து நம்ம நெக்கு எந்த அளவுக்கு நம்ம டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மெட்டீரியல் எடுத்துருக்கேன் இல்லைங்க. ஸோ அதை மேலே வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதை நம்ம இப்போ இந்த ஃப்ரெண்டு நெக்கில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அதை ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக அந்த நெக் ஷேப்பு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்கள் கரெக்டாக எனக்கு வந்து தச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டேர்ன் பண்ணுறக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டு கொடுத்துக்கோங்க. அந்த கட் கொடுத்துட்டு அந்த கட் கொடுத்தா தான் நம்ம வந்து டேர்ன் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக கட் கொடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேலே ஒரு அடி அடிச்சிக்கலாம். அந்த அடி அடிக்கிற பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷார்ப்பான எட்ஜில் வந்து கரெக்டாக அந்த நீட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சிக்கோங்க. அந்த இடத்துல வர்றப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெயிட் அந்த டாட்டர் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு மீதி உள்ள ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் உள்ள எல்லா ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு லெஃப்ட் சைடில் உள்ள பார்ட்டையும் எடுத்து ஸ்டிச் பண்ணி எக்ஸஸ் உள்ள ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷ் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அது கூட இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் வேஸ்ட் அந்த டாட்டு அந்த கரெக்டாக அந்த பீஸையும் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணோம்ல அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம், மார்க் பண்ணியிருப்போம். கரெக்டாக நீங்கள் அதில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வரும். நீங்கள் முன்ன பின்ன 1/4 இன்ச்சு விட ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உடம்புல டைட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக எந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அந்த அளவு நீங்கள் கரெக்டாக தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு திருப்பி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு படிமான தையல் ஸ்ட்ரைட்டாக அதில் ஒட்டி அதை ஸ்டிச் பண்ணது கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீட்டாக ஸ்லோவாகவே தைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபேப்ரிக்கும் எக்ஸஸாக வராது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். நெக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துருச்சு. இப்போ டாட்டு பிடிச்சிட்டோம். இந்த ஒரு டாட் தான் பாருங்கள், ஷேப் எவ்வளோ கப் ஷேப் அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஒரு டாட் தான் பாருங்கள். த்ரீ டாட் ப்ளவுஸ் மாதிரியே நான் நீட்டாக வந்திருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி பட்டியும் நம்ம வந்து ஹுக் பட்டியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் போர்ஷன், பேக் நெக். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாச்சுன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு அதுக்கு உள் பக்கமாக நம்ம லைனிங்கை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கு மேலே வந்து லைனிங் வச்சு நம்ம வந்து திருப்பி உள் பக்கம் திருப்பலாம். பட் நான் அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கு உள் பக்கமாக நம்ம லைனிங் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் பீஸோ இல்லை வந்து கேன்வாஸோ வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அது தனி ஃபினிஷிங் அழகாக இருக்கும், க்ரிப்பும் நல்லாயிருக்கும். கழுத்தில் மெயினாக ஷோல்டர் ஃபால் வராதுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலை ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு திருப்பினீங்கன்னா அது வந்து நீங்கள் டீப் நெக் போட்டாலோ இல்லை வந்து அது வந்து எப்படி ஷோல்டர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தோ இல்லை வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப க்ரிப்பாகவும் இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சு கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணேன். இப்போ பேக் நெக் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ் பீஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு வித்து உள்ள ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அழகாக அதே அளவில் நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டு வாங்க.
நீங்கள் கூட்ட கொஞ்சம் தானே நம்ம நகட்டி அடிக்கிறோம் அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா எல்லா இதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வராங்க. சரி, அந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒரு 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு அளவில் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி தச்சு முடித்த பிறகு அதை கொஞ்சம் கட்டு கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்து அதே மாதிரியே நம்ம திருப்பி ஒரு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீப்பட்டி பார்த்தீங்கன்னா வீப்பட்டியும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஐப்பட்டி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். த்ரெட் வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் கூட ஹூக் வச்சுக்கலாம். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் போர்ஷன் நம்ம கட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது இது போடல நான். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் உங்களுக்கு ஹைட் வேணுமோ ஸ்லீவ் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக உள்ள கொஞ்சம் ட்ரிம் பண்ணுறாங்க ஒரு 1/4 இன்ச்சு இல்லை கோடு போட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்லீவ் ஓப்பன் கரெக்டாக ஸ்லீவ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் அதை அளந்துக்கோங்க. சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வரும் எனக்கு. ஸோ அதில் மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் எந்த அளவுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 11 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கையை மடித்து தைக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு திருப்பி இங்கே டேன் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணல. அது பார்த்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்டு அது செஸ்ட் என்ன சைஸோ ஸோ அதை 10 டிவைட் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ வருதோ அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த லைன் போடுற அந்த அது மார்க் பண்ணுற இடம் என்ன பார்த்து 34 சைஸ்னா 10 டிவைட் பண்ணிங்கன்னா 3.4 வருது. ஸோ அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நல்லா தான் ஆம் ரவுண்டுக்கு ஒரு இது மார்க் பண்ணுவோம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம் ரவுண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 16 இன்ச்சஸில் உங்களுக்கு ஆம் ரவுண்ட் இருக்குன்னா ஸோ அதில் பாதி 8 மார்க் பண்ணணும். நம்ம அப்படி 8 மார்க் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் நம்ம கம்மியாக மார்க் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் கொஞ்சம் குறைஞ்சி கட் பண்ணியிருப்போம். 1/2 இன்ச் உள்பக்கமாக தள்ளி கட் பண்ணியிருப்போம். அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கம்மியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் ஆம் ரவுண்ட் எடுத்து அதே அளவுக்கு நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவை விட பாடியோ இல்லை பாடியோட ஸ்லீவ் அந்த இது எக்ஸஸாக வரும் உங்களுக்கு. அது வராமல் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆம் ரவுண்டு ஒரு 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. அதில் பாதி எவ்வளோ அதில் மார்க் பண்ணி அதில் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணி ஸோ நம்ம அந்த மாதிரி மேசேஜ் எப்படி நம்ம மார்க் பண்ணோமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்க்கு அந்த ஸ்கேல் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1.5 இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் ஓப்பன் இருக்கலாங்க அதில் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பாயிண்ட்டையும் ஆம் ஹோல் நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளாங்க அந்த பாயிண்ட்டையும் நம்ம லைன் நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவு எக்ஸஸாக துணி விடுறோமோ நீங்கள் 2 இன்ச் விட்டுக்கலாம். பட் நிறைய விட்டிங்கன்னா உள்ளே வந்து பல்ஜியாக ஒரு மாதிரி நமக்கு வந்து போடுறப்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ரொம்ப ஒரு தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு 1 to 1.5 இன்ச் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்டில் நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் நம்ம உள்பக்கம் தள்ளி கட் பண்ணுவோம்லங்க. ஸோ அதுக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவு வச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு லைனிங் வச்சு நான் அப்படி தான் டேர்ன் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அந்தளவு தான் நான் எக்ஸஸாக துணி நான் விட்டுருக்கேன். நான் பாருங்கள் மேலே ஒரு தையல் போட்டு அதை திருப்பி அதை டேர்ன் பண்ணி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். எல்லாமே நீங்கள் எந்த அளவு நீங்கள் விட்டுருக்கணும் அந்த அளவு கரெக்டாக ஸ்டிச்சிங் போடுங்க. அப்போ கரெக்டாக வரும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா மேலே படிமான தையல் போட்டுக்கலாம்.
இப்போ திருப்பி நம்ம சுற்றி ஒரு ஸ்லீவை வந்து ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவையும் அந்த பாடி போர்ஷனை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷோல்டரில் அந்த பாயிண்ட் நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து ஸ்லீவில் மார்க் பண்ணியிருப்போம், அதுவும் நம்ம ஷோல்டர் அதுவும் கரெக்டான இடத்துல நம்ம வச்சுட்டு, இல்லை நீங்கள் ஒரு பின் கூட பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு எக்ஸஸாக வராது. நான் சொல்கிற மாதிரி ரெண்டு ஸ்லீவ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம மடித்து தை போடலாங்க. அதுக்காக நம்ம வந்து மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் டாட் பிடிச்சிக்கணும். ஒரு 4 இன்ச்சஸில் மார்க் பண்ணி அதை கரெக்டாக ஒரு 4.5 இன்ச்சஸ் ஹைட்டில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி அதை வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. பேக் சைடில் நம்ம வந்து மேல் பக்கமாக அந்த கிளாத் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 2 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதை வச்சு தைச்சி உள்ளே டேன் பண்ணி இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நம்ம சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பண்ணிக்கணுங்க. 2 பக்கமும் ஹூக் பட்டிருக்கலாங்க, அதுக்கும் பீ பட்டிருக்கலாங்க, அதுக்கும் நம்ம வந்து அதே மாதிரி துணி கொடுத்து வச்சு டேன் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸஸாக உள்ள த்ரெட்டெல்லாம் நீட்டம் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக அதை மார்க் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் அந்த கரெக்டாக ஸ்லீவ் ஓப்பன் கரெக்டாக என்ன ரவுண்டு ஒரு 5.5 அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச்சஸ், இப்போ 16னா 8 கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாடி வெயிஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணி போடலாங்க. 28னா கரெக்டாக அதில் 7 4 ஆல் டிவைட் பண்ணி ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 3 மார்க்கு கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அப்போ தான் உங்கள் எந்த அப் அண்ட் டவுன் வராமல் நீட்டாக வரும். பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம வேணும்னா நம்ம வந்து பிரித்து விடுற மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த அளவு தைச்சிங்கன்னா கீழே ஒரு மேலே தூக்கியோ இல்லை கீழே தாந்தோ அந்த மாதிரிலாம் இருக்காது, நீட்டாக வரும். பாருங்கள் நீங்கள் இப்போ போய் பார்த்து தெரியும் உங்களுக்கு. அந்த நம்ம பாடி பீஸும் ஸ்லீவும் அட்டாச் பண்ணுற இடத்துல கரெக்டாக ஒரு கிராஸ் மாதிரி வர பாருங்க, ஒரு சிலுவை மாதிரி வர பாருங்க. கரெக்டான அந்த லைனில் இந்த லைன் அந்த கரெக்டாக மீட் பண்ணுற இடம் கரெக்டாக வருது பாருங்கள். இந்த மேலே கீழே இறங்கி வராமல் நீட்டாக வந்துருக்கு. நீங்கள் கரெக்டாக தைச்சிங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். தெரியும்னு நினைக்கிறேன், கிளியராக தெரியுதான்னு தெரியல. பாருங்கள் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு டாட் தாங்க, ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் தான் இந்த டாட் நான் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா 3 டாட் ப்ளவுஸ் மாதிரி எவ்வளோ அழகாக நம்ம அது ஷேப் எவ்வளோ நல்லா நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். சில பேர் நினைப்பீங்க இது வந்து எப்படி நம்ம 3 டாட் ப்ளவுஸ் போட்டால் நமக்கு க்ரிப்பு நல்லாயிருக்கும், நான் போட்டாலும் ஷேப்பாக கிடைக்கும்னு நினைப்பீங்க. சிங்கிள் டாட்டோ இல்லை பிரின்சஸ் கட்டோ போட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் பாருங்கள். ப்ளவுஸ் அந்த ஸ்டிச்சிங்கும் சரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சேம் இதே மாதிரி தான் பிரின்சஸ் கட்டும் நீங்கள் எந்த மாதிரி அந்த கட்டிங்கில் தாங்க இருக்குது. நீங்கள் கட்டும் ஸ்டிச்சிங்கும் இருக்குது, அந்தளவு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் கொஞ்சம் சொதப்பிட்டிங்கன்னா அந்த ஷேப் நீட்டாக வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்லீவ்லேயும் பாருங்கள் ஆம்ஹோல் அதை ஜாயின் பண்ணிட பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக க்ளோஸ் நெக் ப்ளவுஸ். இது ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் ஷூ நெக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நெக் இது. ஸோ இப்போலாம் ட்ரெண்டிங்காக இப்போ இந்த மாதிரி தான் நெக் எல்லாருமே வேர் பண்ணுறாங்க. பேக் சைடில் பாருங்கள் க்ளோஸ் நெக் இது. உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணால் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும், இல்லை வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பண்ணணுமா, இல்லை ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரி ஷோல்டர் டு வேஸ்ட் டாட் சிங்கிள் டாட் பண்ணணுமா, இல்லை கட்டோரி ப்ளவுஸா, இல்லை ட்ரெண்டிங்காக உள்ள எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போட்டு அதை மறக்காம கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.